சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை இழுத்துட்டாச்சு. இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. மீனாவும் சுதியும் பேசிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஆன்ட்டிக்கு தெரியாமல் பேசிப்போம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் வீம்புக்கு பண்ண மாதிரியே பண்ணிக்கிறேன். ஆன்ட்டி சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் நம்ம என்றைக்குமே அக்கா தங்கச்சியாக இருக்கணுங்க்கா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சுருதி, நீங்கள் கூட உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டு பேசாமல் இருந்துருவீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எங்கள் அம்மா அந்தளவுக்கு உங்களை பேசியிருக்காங்க. பேசும்போது கூட நீங்கள் என் மேலே வருத்தப்படலையா அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, உங்கள் அம்மா பேசுனதுக்கு உங்களை என்ன செய்ய முடியும்? நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சுருதி நீனும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க. நம்ம எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி நம்ம சண்டை போடுறது மாதிரியே காமிச்சிக்கிட்டு அங்கே நம்ம அந்த பிள்ளைகிட்ட உள்ள நிலையை சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை எதிர்பார்க்கலக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் நானும் எதிர்பார்க்கல. அவர் இப்படி பண்ணுவார் நினைக்கல. அவர் கோவம் மட்டும் தான் போடுவார், இவ்வளோ வேகமாக செயல்படுவார்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரிக்கா யாரும் பார்த்துடாம அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. இந்த முத்தும் ரவியும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அண்ணன் தம்பி பாசத்துக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாகுது. உடனே முத்தை கூப்பிட்டு, முத்துங்க வாடா, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கும் ரவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே ஒன்றும் இல்லை, அம்மா சுருதியும் மீனாவும் பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல. மீனா சொல்லி கொடுத்து தான் சுருதி அம்மாவை எதிர்த்து பேசுகிறா வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சுருதியோட அம்மாவை பார்வதி அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, பணக்காரங்கிட்ட பேசணும் வைக்கணும், இது ஒரு தர டிக்கெட்டு. இந்த மாதிரி மீனா சொல்ல கேட்டுட்டு இந்த பொண்ணு ஆடுது வைக்குது, அதனால் மீனாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். மீனா பேசுறது கூட உங்கள் மகிட்ட பணத்தையோ பொருளையோ வாங்கலாங்கிறதுக்கு தான் ஐஸ் வைக்குது. இது தெரியாத உங்கள் பொண்ணும் பேசுகிறா. மாமியார்னு எனக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டேக்கா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். சுருதியோட அம்மா மீனா பூ டெலிவரி பண்ண போன இடத்துல வழிமறித்து ரொம்பவே பேசியிருப்பாங்க போல். மீனா ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடித்தோன்னே என்னம்மான்னு கேட்கும்போது இப்படி சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மாவோட பிளானில் தான் அது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அம்மா சொல்லுற மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தான் சரி வராது அப்படிங்கிறதுக்காக தான் ரவிட்டையும் சுருதியும் இதை பேசி புரிய வச்சுட்டு அம்மா முன்னாடி சும்மையாவது நடிக்கிற மாதிரி நடித்தோம் அப்படிங்கிறாங்க. விளையாட்டு சண்டை வினையாயிராமா அப்படிங்கிற, அதெல்லாம் ஆகாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் அண்ணாமலைக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விஜயா இப்படி ஒன்றுத்துக்கு இல்லாதெல்லாம் பேசி சண்டைகளை துடுவில் வெளியே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. விஜயா நம்மளை ரூம்புக்கோ அப்படிங்கிறாங்க ஹாலில் இருந்து. எதுக்குங்க உங்கள் பையன்கிட்ட குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. என் பையன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், வேறு யாரையும் பேசிகிட்டு இருக்கலையே அப்படிங்கிறாங்க. கதவை சாத்து அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அவனை சின்ன சிறுசாக அவன்கிட்ட ரகசியமாக பேச போகிறேன், கதவை சாத்து அப்படிங்கிறாங்க. கதவை சாத்துறாங்க. சாத்துறோம் என்னங்க அப்படிங்கிறாங்க. பொலார்னு ஒன்று விடுதாங்க செவுட்டில். என்னங்க என் மேலே கை வச்சிட்டிங்க அப்படின்னு. கை வச்சிட்டிங்களாவா? ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் பெரியவங்க உதவணுமே தவிர்த்து ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்க குடும்பத்தில் பிரிவினை பண்ண வேலையை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பார்த்தியா? சுருதியோட அம்மாவிட்ட போய் என்ன பேசினேன் அப்படிங்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த மீனாவும் சுருதியும் பேசுறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படி நம்ம வீட்டில் நடக்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சுருதிக்குள்ளே இந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே சொல்லாது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த பிள்ளை சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாசுதேவனோட ஒய்ஃப் அவன்கிட்ட பேசிக்கவே மாட்டாங்க. இதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஏன்னா இந்த மாதிரி மீனாவோட நகையை திருடி அதை விற்றுட்டு அதில் ஒரு கவரிங் செயினை வாங்கி கொண்டு வச்சுட்டு அதை கையங்களமாக மாட்டிருக்கீங்க. அதுபோக எங்கள் அம்மாவையும் என்னையையும் மீனா அம்மாவையும் குறைச்சி பேசியிருக்கேன். இந்த விஷயத்தில் அந்த பிள்ளை சொல்லியிருந்தா தான் உன்னைய காதி முகரக்கட்டையில் திட்டிருப்பீங்களே, துப்பலல்ல. காரணம் என்ன? இந்த பிள்ளை இங்கேருந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது, சரியா? அப்போ அந்த வீட்டிலேருந்து நியூஸ் எப்படி போயிருக்கு? உன் மூலமாக தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க அம்மா பேசுனதுக்கும் என்னையும் நீங்கள் சத்தம் போடுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லியிருக்க, நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ தான் சொல்கிற, ஆனால் நீ நினச்சது நடக்காது, அது மட்டும் நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. எதுங்க நடக்காது? நான் என்ன நினைக்க போகிறேன், இந்த மீனாவும் முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது உன் கனவுலையும் நடக்காது விஜயா,
அது நீ கனவு கண்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதையும் நான் நடத்தி காட்டுறேங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தூங்கிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இவங்களுக்காக என்ன கை நீட்டிட்டாரு, இவ்வளோ நாள் ஆச்சு என்னை வந்து கை ஓங்க தான் செய்வாரே தவிர கையை கூட நீட்ட மாட்டார். இந்த மனுஷன் இவ்வளோக்குள்ளே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை ரூம் விட்டு வெளில வராங்க. வந்து டே மனோஜ் வெளில வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் பேய் பயம் அங்கங்கே பேய் வருதுங்காங்க, நீங்கள் இவ்வளோ எதுக்கு கதை தட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதான் முக்கியமாக உனக்கு இந்த வீட்டில் என்னலாம் போயிட்டுருக்கு அது தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி மீனாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறாம்மா. ரோகிணி சொன்னா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம் இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா அவங்களுக்காக என்ன கை நீட்டிட்டாரா அப்படிங்கிறாங்க. என்ன அப்பா அவங்களுக்கு கை நீட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாடா வசமாக புளிச்சுன்னு வச்சுட்டாரு, எனக்கு வழி தாங்கலை, ரோகிணி வர சொல்லி ஒரு கிளாஸ் காஃபி போட்டு தர சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு கிளாஸ் காஃபி கேட்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கடையில் வாங்கி கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் போட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, தேவைன்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ஷீட்டு மூடி தூங்கிடுறாங்க. ஏம்மா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கணுமா, அவன் போட மாட்டாளாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அவ்வளோ திமுறை ஆகிப்போச்சு, சுருதி மதிச்சா தானே இவ மதிப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தூக்கு சாட்டில் பேசுகிறாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தனை சொன்னோன்னா மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரூமில் போய் தூங்கிடுறாங்க. காலையில் விடியுதுன்னா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. நீங்களாம் என்கிட்ட பேசாத ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி நானும் ஆண்டி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இதில் நான் காய் போட்டு தர சொன்னேன், போட்டு தர மாட்டேன்ட்டு அப்படிங்கிறேன். ஆண்டி நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அப்போ மனோஜ் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, போய் தூங்குங்கன்னு மட்டும் சொன்னது மாதிரி ஞாபகம் வேறு ஒன்றும் நினைவு இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவே டீ போட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற. அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு வந்து அம்மா நீ அப்படி தானே ரோகிணி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பேசுனதே எனக்கு புரியலை, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ தூர போய் தூங்குங்கன்னு சொன்னேன் அப்படியே சொன்னேன். நான் வந்து இப்படி சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னா. டேய் முட்டாள், நீ இப்படி சொல்லி நைட்டு எனக்கு என் மருமகளுக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணிட்டே அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி கிளம்பி போகிறாங்க வேலைக்கு. எப்போவுமே வந்து மீனாக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ யார்கிட்டையுமே சொல்லாமல் போகிறாங்க. எங்கள் விஜயா சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பார்த்தவளும் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்று ஈவினிங் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இன்றைக்கி காலையில் வந்து போகும்போது மீனாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான்னு பார்த்தேன், ஆனால் சொல்லலை. ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்படியே போயிடுச்சுன்னா மீனாவை தனிமரமாக்கிடலாம், வீட்டை விட்டே அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சுருதியோட சப்போர்ட் இருக்கும்போது தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. டவார்னு மீனாவுக்காக என்கிட்ட வந்து பறிஞ்சு பேசுகிறா, என்கிட்ட ஏதாவது ஏற்று பேசுகிறா, இல்லை மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறா. இதே இது மீனா மட்டும்னா ஒன்றும் நடக்காது. மீனா சமையல்லாம் பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமையல் பண்ணது தான் இருக்கேனா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ யாராவதுக்கு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன், சோறு குழம்பு வச்சுட்டேன், என்ன மாமாவுக்கு வெந்நி இதெல்லாம் வந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மதியம் சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் காலை சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், மதியம் சாப்பாடு அவங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்க மருமக, ரெண்டாவது மூத்த மருமக, ரெண்டாவது இந்த வீட்டுக்கு வந்ததில் ரெண்டாவது வந்தாங்களே அவங்கள சமைக்க சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா டீ மீனா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. பண்ணட்டும் இதெல்லாம் கடுப்பில் தான் பண்ணுறா, சுருதி பேசலைல்ல, சுருதிகிட்ட பேசி பணம் நகை வாங்கிக்கலாம், மாடியில் வீடு கட்டிடலான்னு கனவோடு இருந்தால் அந்த கனவை நஷ்டமில் கொஞ்சம் கடுப்பு இருக்க தானே செய்யும். இருக்கட்டும் ரோகிணி நீ மதியத்துக்கு சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் சமைச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆண்டி இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் முதல்ல ரூமுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன நினச்சிட்ருக்காங்க, மீனா சமைக்கலாம் நான் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. அவள் காலைல சமைச்சிட்டல, நீ மதியம் சமை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் மீனா தானே சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பண்ணதுனால கடுப்பு அவளுக்கு வந்திருக்கும், அதனால் சமைக்காமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. நானாக சமைக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு காய்ச்சல் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிக்கிறாங்க. எம்மா அவளுக்கு ஒரு மாதிரி குதுன்னு தான், அவளால் சமைக்க முடியாது, நீங்கள் மதியம் சமைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் எப்படா சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணியாலும் சமைக்க முடியாது, உங்களாலையும் சமைக்க முடியாது, வேறு என்னமா செய்ய முடியும், மதியம் வேணால் நம்ம கடையில் ஆர்டர் பண்ணிடலாமா, நான் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறோமா, நீங்களும் ரோகிணி சாப்பிட்டுக்கோங்க, நான் கடையில் சாப்பிட்டு அங்கே ஃபர்னிச்சர் கடையில் இருந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி கடையில் சாப்பிட்டா சரியாக வர மாட்டோம் உங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பாவுக்கு தான் வந்து மீனா செஞ்சு வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் சுருதியும் ஒரு இடத்துல போய் சந்திக்கிறாங்க. அக்கா வீட்டில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ வெளியே ரகசியமாக பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. சுருதி எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், அத்தைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு நினைக்காங்க, நான் பேசுனதுனால சொல்லி கொடுத்தா நீங்கள் அத்தையை ஏற்று பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நான் ஏற்றா பேசுகிறேன் மீனா, அவங்க தப்பு செய்கிறாங்க, கேள்வி கேட்குறேன், இது வந்து நியாயமான உரிமை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாருங்கள்,
ஆன்ட்டி வந்து நம்மளுக்கு சண்டை இழுத்து விடாததுக்கு வேறு மாதிரியெல்லாம் இறங்குவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சுதி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை வச்சு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து சொல்ல வைக்க முடியுது நம்ம ஆன்ட்டியால். வேறு ஏதாவது பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நகைக்கும் பணத்துக்காக தான் நீங்கள் பழகுன மாதிரி சொல்கிறாங்க. அந்த நகையும் பணத்தாலையும் நம்மளுக்கு மேலும் பிரச்சனை வர்றதுக்கு ஆன்ட்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சுதி, உங்கள் நாய்க்கு நான் ஆசைப்படுவேனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்கன்னு தெரியும் மீனா. என்றைக்குமே யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி தான் செய்வீங்க. ஆனால் ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க, என் ரூம்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு உங்கள் பேக்லேயோ உங்கள் இதிலையோ வைக்கிறது அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிமா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி லெவலுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால், உங்கள் நகை பீரோவில் இருந்துச்சு. அந்த நகையை கொண்டு விற்றுட்டு அதுக்கு பதிலாக கவரி நகையை வாங்கி வச்சு உங்கள் அம்மாவையும் நம்ம மாமாவையும் பாட்டியையும் குறை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஜகா வாங்கினாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ஆன்ட்டி வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு நிலை செய்ய தான் செய்வாங்க. பணம் எப்பவும் அதில் இருக்காது, அக்கௌண்ட்டில் இருக்கும், பர்ஸில் வச்சுருப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் உள்ள நகை வந்து என் பீரோவில் தான் இருக்குது. அது போக அதில் சரியாக பூட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நகையை எடுத்துக்கொண்டு உங்கள் பேக்லேயோ இல்லை நீங்கள் இருக்க ஏதாவது ஒரு இடத்துலையோ வைக்கக்கூடிய முயற்சிகளை ஆன்ட்டி பண்ணிவிட்டு நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னு கூட ஆன்ட்டி சொல்லுவாங்க. சரிதானா? அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிறீங்க, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. பண்ண வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, 101% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சின்ன கேமரா ஒன்று வாங்கி இங்கே ரூமில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஸ்டூடியோவிலையும் 2 கேமரா இருக்குது, நான் ஒரு கேமரா வாங்க போகிறேன். ரூமுக்குள்ளே யார் வாரா போகிறா என்ன நடக்குது அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சுதி, எனக்கு இது பயமாக இருக்குது அப்படிங்க. உங்களுக்கே பயமாக இருக்குது, நான் கேமரா வாங்கி ரூமில் வச்சிடுறேன், நீங்கள் தான் என் ரூம் பக்கத்துலேயே வர மாட்டீங்களே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம்ல அப்படிங்க. இதுக்கு முன்னாடி வந்தால் எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சுதி, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த திகில் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி வந்து பேய் தானே கிட்டத்தட்ட அப்படிங்கிறாங்க. என்ன சுதி இப்படி சொல்கிறீங்க அப்படி? உண்மையை தான் சொல்கிறேன். சராசரி மனுஷி வந்து மருமகளை நல்லா வச்சுக்கணும், நம்ம மருமகளை வந்து ஒவ்வொருத்தராக உற்வேகப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இங்கே என்னென்னா ஒரு மகளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்காங்க, ஒரு மருமகளை இன்னொரு மருமகளை தனக்கு கீழே அடங்கி போகணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு மருமகளை சாப்போடு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த ரோகிணி தான் உண்மையிலே பார்க்கவே எனக்கு வந்து கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், அந்த ஆன்ட்டி இப்படிலாம் பண்ணுதாங்கன்னு பேசக்கூட முடியுது. ஆனால் அந்த ரோகிணி வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சண்டை வரலான்னா கண்டிப்பாக அதில் ஒரு நடிப்பு போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையான அன்பில் வந்து கோபம் இருக்கும், ஏன்னா எல்லாமே இருக்கும். ஆனால் ஆன்ட்டி என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அதுக்கு கோவையே படாமல் இந்த ரோகிணி இருக்காங்கன்னா ரோகிணி ஏதோ மைனஸ் வச்சுருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு எதுக்கு சுருதி, நம்ம ஏதாவது அவங்ககிட்ட கேட்டோம்னா என் விஷயத்தில் தலையிடுதாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இவங்க விஷயத்தில் தலையிடலை ரைட்டு. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேச வைக்கும்போது எதுக்கு ரோகிணி போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி போனாங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் என்ன ஆன்ட்டியும் தான் பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு போய் இல்லாத பொல்லாதெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா அதை ஒரு கதையாகி என்கிட்ட சொல்லுதாங்க. எங்கள் அம்மா ஒன்று செய்யின்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன், மீனா கூட பேசாதன்னு சொன்னால் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சுற்றி உங்கள் அம்மா சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான் மீனா, சரின்னு சொன்னால் சரின்னு பட்டுச்சுன்னா செய்வேன், இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன். அது ரவியாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னுட்டு இருக்கும்போது வாஸ்துவனும் சுதாவும் அந்த வழியாக காரில் போகிறாங்க. ஸ்ருதி, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவு வராதா? நேற்றானே உன்கிட்ட சொன்னேன், இந்த மீனாட்ட பேசாத, மீனா உன்கிட்ட பணத்துக்கும் காசுக்கும் வாங்கிறதுக்காக தான் உன்ட்ட ஐஸ் வச்சு பேசுகிறேன், உனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா. நீலாம் என்ன ஆன்ட்டி அம்மானெலாம் கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நீ கூப்பிட்றாதாங்க மீனா, இவங்க அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. யார் என்ன தராதரம்னு தெரியாமல் பேசுகிறாங்க. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. மீனா யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, சரியா? ₹1 காசு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. வீட்டில் உள்ள செலவு கூட இவங்களும் உங்கள் புருஷனும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க. என்கிட்ட ஒரு ரவிட்டியோ கேட்டது கிடையாது. நீ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி சாப்பாட்லேருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. உன்னை சுதா சொல்கிறாங்க, அது எதுக்கு பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட இருக்க பணமும் நகையும் வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாயை முடுமா, வேலையை பாரு, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவளை சொல்லியிருக்கேன், நீ வந்து இவட்ட பேசிகிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ நல்லது சொன்னால் நான் கேட்பேன், கெட்டது சொன்னால் எப்படி கேட்க முடியும்? வீட்டில் தான் அந்த பேய் துன்பம் தாங்க முடியலன்னா தெருவில் வந்தாலும் இந்த பேய் துன்பம் தாங்க முடியல, இப்போ நீ பார்க்க பேய் மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பேய் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, அம்மாவை எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
ஆச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அம்மா பண்ணுறதுலாம் தப்பு, யார் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்கவுங்க தான். நான் வந்து மீனா கூட பேசக்கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க, இவங்க சொன்னால் நான் கேட்டுருவேனா அப்படிங்கிறாங்க. சுதா நீ முதல்ல காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. காரில் ஏறுறாங்க. ஏங்க இந்த இப்படி இருக்கா இந்த ஸ்ருதி, நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு இருக்காளா அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் அவ்வளோ பேர் தெரியுமே சின்ன வயசுலேருந்து, அவள் கூட சேராத அப்படின்னு சொன்னால் சேருவா. நீ என்ன சொல்லியிருக்கணும், மீனா சூப்பர் பிள்ளை அவள் கூட சேருன்னா, ஓ இவ சூப்பர் பிள்ளையா இவளோட சேரக்கூடாது அப்படின்னு நினச்சி போவோம். நீ அது தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவன் ஃபோனில் சொல்லிக்கிற விடு. நீ வந்து ரோட்டில் மறித்து பேயாட்டம் ஆடுறது தப்பு. அந்த பிள்ளை என்ன பேசிகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு வேளை நீ என்கிட்ட பேசாதன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கும். அது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க வச்சிட்டு இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஓ ஒரு வேளை அப்படி கூட பேசிட்டு போலோ அப்படிங்கிறாங்க. நீ எங்கே அந்த பிள்ளைய பேச விட்ட? பேச்சே கேட்கறதுக்குள்ளே நீ தட்பட்டு தஞ்சாவூருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்து உன்கிட்ட டென்ஷன் ஆகுறான். இப்படி தான் நடக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே ஸ்ருதியை கேட்குறாங்க. ஸ்ருதி எப்படி இருக்கா, ஸ்ருதிக்கு குழந்தை எதுவும் இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. இல்லை இன்னும் விசேஷம் இல்லை அப்படி இப்படிங்கும்போது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் சுதா சொல்கிறாங்க, ஏங்க பாருங்கள் எல்லாருமே வந்து நம்மளை முன்னாடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பூரா எல்லாமே ஸ்ருதியை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல, கேட்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் காலகாலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்லாங்க அப்படிங்கிறாங்க. அது பேசுறதுக்கு உன்னை விட்டு நீ தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்க, நீ இதை கூப்பிட்டு பேசி உனக்குன்னு குழந்தை வேணும், குழந்தைக்கு அவளை சுற்றி நாங்கள் தர போகிறோம் அப்படி இப்படின்னு நினைத்தி ஆசையை கழிச்சு பேசுவியா? உன்கிட்ட கேட்க நேரம் நான் எப்படியாவது மாப்பிள்ளையும் ஸ்ருதியும் வீட்டுக்கு கூட்டி வந்துடுவான் அப்படி இப்படிங்க. ஆனால் ஒன்றும் நடக்குதுமா தெரில, உன்னோட அணுகுமுறையும் தப்பாக இருக்குது. அந்த விஜயா சொன்னான்னு சொல்லி நீ ஸ்ருதிகிட்ட பேசியிருக்கக்கூடாது, நீ நாசுக்காக பேசியிருக்கணும். இவ்வளோ சீப்பான கேரக்டரில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கடை போட்டு கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி இப்படிப்பட்ட மாமியார் இருக்க வீட்டில் நீ இருக்க வேண்டாமா, அது வீடே கிடையாது, பணத்தாசை பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி அவன் மனசை கலைக்கணும். நீயும் மாமியாரை மதிச்சுனடா அவட்ட பேசாத இவட்ட பேசாதனா, அப்போ அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீ அடித்தலாம் அமைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நீ பண்ணது பிளானே சரி கிடையாது. நான் வேலைக்கு போயிடுறேன், என் வேலை சம்மந்தமாக பார்க்குறேன், மூளை மழுங்கி போச்சு ரைட்டு. நீ வீட்டில் தானே இருக்க, அவளை பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எதாச்சும் யோசனை பண்ணலாம்ல. பாரு இன்றைக்கி கேட்குறாங்க சபையில் அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதே இது நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே முயற்சிகளை பண்ணியிருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணி போயிருக்கலாம், இல்லை என்ன ஏதுன்னு கேட்டுருக்கலாம் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லு, இப்போ நான் இவங்ககிட்ட எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே சாரிங்க நீங்கள் நினச்ச மாதிரி நான் யோசிக்கலை அப்படிங்கிறாங்க. அதானே பெண் புத்தி பின் புத்தியுமாங்க, பின்தனமாக யோசிக்கிற, ரொம்ப தெளிவாக யோசி அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த காலத்தில் எல்லாருமே பெண்களை நல்லா தான் யோசிக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் அதை மறுக்கலை, ஆனால் நீ ஏன் கரெக்டாக சிந்தனை பண்ணி அவங்கள பிரிக்க முயற்சி பண்ணலைங்க தான் என்னோடய கோபம். சீக்கிரம் அவங்க வாரிசு உண்டாகிறதுக்குள்ள வழியை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் ஸ்ருதிகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. பேசு நாசுக்காக பேசு, அவள் போக்குக்கே போ, அவன்கிட்ட அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லாத. எங்களுக்கு காலகாலத்தில் பேரம் பற்றி வேணும், எங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லி பேசு. பணத்தை பற்றி பேசாத, அந்த பிள்ளை பணம்னா பெரியதா அதெல்லாம் பொருட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த பணத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு பூர்வீகமாக சொத்து பத்து உள்ள ஆள். அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தோட அருமை தெரியாது. அதை வச்சு பேசாத. பேச வேண்டியது ஒன்று தான், எங்களுக்கு வயசாகி போச்சுமா, காலகாலத்தில் பேரம்பேத்தியை பார்க்கணும் ஆசைப்படுவோம், அதனால் சீக்கிரம் பேரம்பேத்தி வேணும்னு கேளு. அவளுக்கு ஏதாவது சொன்னான்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனால் வைக்கணும்னு சொன்னான்னா நீ அதை கூப்பிட்டு போ, என்ன செலவோ பண்ணு, நம்ம ஃபேமிலி டாக்டர் போய் பாருங்கள், நல்ல மாதிரி பண்ணு சரியா. இன்னும் வந்து ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வரையில் வந்து அடுத்தாப்புல விசேஷம் உண்டான்னு கேட்கும்போது ஸ்ருதி மாதமாக இருக்கா, குழந்தை பார்க்க போகிறான்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு கௌரவமாக இருக்கும் இனிமேல் போட்டு என்ன. அதனால் நீ ஒழுங்காக பேசு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சபையில் இருந்துட்டு அப்படி கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை ஏற்றாப்புல காருக்கு ஏற்றாப்புல வராங்க. உடனே பாஸ்டர் காரன் போடுறாங்க, என்ன அண்ணாமலை நடந்து போகிற, பைக் கூட உண்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பைக் ஓட்டினதில்லை, எப்போவுமே நடந்தே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த லெவல்லே தான் இருக்கேன், இன்ஜின் டிரைவராகவே இருந்தேன் இப்படியே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து நேர்மையாக இருந்தேன் இப்படியே இருக்கேன், நீங்கள் பணம் லஞ்சம்லாம் வாங்கினீங்க, நீ காரில் போகிறீங்க போங்க அப்படிங்க. லஞ்சம் வாங்கி தான் பெரிய ஆளாகணும், நான் கேரளா பெரிய பணக்காரன் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க நம்ம சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஏமா அவர் அப்படின்னு பேசிட்டு போட்டோம், அவர் எப்போவுமே அப்படி தானே, நான் அவரை சம்மந்தி, அவரும் பார்க்க போகிறது நானும் பார்க்க போகிறதில்ல அவரும் பார்க்க போகிறதில்ல. அவரை நான் ஆஃபீஸராக பார்க்குறேன், அவர் என்ன இந்த அவர் கீழே வேலை பார்க்குற ஆளாக பார்க்குறாரு, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது நினப்பு அவருக்கு இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். எங்கள் சம்மந்திட்டு இப்படி தான் பேசணுமா அப்படிங்கிறாங்க. இவன் ஒரு சம்மந்தி, இவன்ட்டு நான் இப்படி பேசணுன்னே எனக்கு இவன் சம்மந்தியானதை எனக்கு ஜீரணிச்சிக்கிட முடியாமல் இருக்கேன். அவன் மோனை எப்படியாவது அவன் மோனை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன், அவனுக்கும் அண்ணாமலைக்கு எந்த சம்மந்தமும் ஆக்கி விட்றலான்னு பார்த்தா நீனும் பண்ண மாட்டேற, என்னத்தையாவது பண்ணு, பண்ணி அவங்கள வர வைக்கப்பார்,
சீக்கிரம் குழந்த ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் காரை நேராக கொண்டு போகிறாங்க. ஏங்க நீங்கள் வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேலைக்கு போகல, அண்ணாமலை முறையில் முடிச்சுட்டு எனக்கு வெக்கையாக இருக்குது, இன்றைக்கி லீவ் போட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நான் அப்படியே வேலைக்கு போகிறேன் தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ போகல, அண்ணாமலை முகத்தில் முடிச்சிட்டேன், நீ சரி வராது, அங்கே போனோன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும், இவன் என்கிட்ட பேசிட்டு போனதெல்லாம் எனக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும், கடுப்பாக இருக்கும். சரி சுதா அந்த பாட்டில் எட்டுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க லீவ் நேரத்துக்கேவா அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அதை சரக்கை போட்டோன்னே ஏங்க இவ்வளோ நேரத்துக்கே அடிக்காதுங்க அப்படிங்கிறாங்க. சுதாங்க பாரு, நான் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன்னா சுருதியும் ரவியும் இந்த வீட்டில் இருக்கணும். அவங்க நம்ம பிள்ளைலாம் இந்த வீட்டில் இருக்கணும். பேரம்பத்தியோட நம்ம இருக்கணும். அந்த அண்ணாமலை இந்த ரவியையும் சுருதியும் நினச்சி ரொம்ப வருத்தப்படணும். நம்ம பிள்ளைகளை வீட்டோட வச்சுட்டானோ வாசுதேவன் இந்த பணக்காரன் தான், பணக்காரனை மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாது, என்றைக்குமே இந்த வாசுதேவன் நம்மளுக்கு ஆஃபீஸர் தான், நம்ம அவனுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலை நினைக்கணும். அந்தளவுக்கு உனக்கு பண்ண முடியுமா, பண்ணிடுவியான்னு சொல்லு, இப்போ இந்த நிமிஷம் விட்டுருதேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க, பண்ணு, எதையோ ஒரு வேலை பார்த்து சுருதி ரவியும் இங்கே கொண்டு வர இது மாதிரி பண்ணு. அந்த அண்ணாமலை குடும்பத்துக்கும் இந்த ரவி சுருதிக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகணும், என்ன பணத்தோட சேரணும், அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் பண்ணிடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காத, அதுக்குள்ளே முயற்சிகள் இறங்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சில ஆள்கள்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், என்ன பண்ணி என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. சிம்பிள் மெத்தட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. சரி இதை நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே வாசுதேவன் வந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுறாங்க. இங்கே ரயில்வே ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி அவர் வரமாட்டார், இன்றைக்கி லீவ் எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மேடம் சார் ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சுருதியோட அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சுருதியால் நிறைய லீவ் எடுத்து அவருக்கு கெட்ட பேர் அளவுக்கு ஆகுது. அவருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு வேலை பார்க்குறேங்க கௌரவத்துக்கு தானே வேலை பார்த்துட்ருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. இங்கே முத்து கார் ஸ்டாண்டில் சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. எங்கள் அம்மா வந்து மீனாவுக்கும் சுருதிக்கும் சண்டை எடுத்து நினச்சாங்க. ஆனால் 2 பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒத்துமையாக இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. செல்வம் சொல்கிறாங்க, உண்மையிலே உன் வீட்டம்மா ரொம்ப பக்குவமான பிள்ளை, ஆனால் சுருதி பிள்ளை நல்லா விளையாட்டு பிள்ளை, அதுவும் பக்குவமாகிடுச்சு பாரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நல்லாவே தெரியுது அந்த ஆன்ட்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சண்டை இழுத்து விட பார்க்காங்க. நம்ம வந்து மீனாக்காட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் கூட வாசுதேவன் மகாவை வந்து எப்போ அந்த முறை இருக்கும், கண்டிப்பாக குடும்பத்தை பிரிப்பாக வைப்பா, என் தம்பியை என்கிட்டருந்து பிரித்து கொண்டு போயிடுவா அப்படி இப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதை நினச்சி தான் வந்து நான் அந்த பிள்ளையை கட்டக்கூடாது வைக்கக்கூடாதுங்க, எங்கள் அப்பாவை மதிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நிலமையில் ரொம்ப தங்கமான பிள்ளையாக இருக்குது. நான் சீத்தாவை கட்டி வைக்கலாம் நினச்சேன். சீத்தா இருந்தால் மீனாவை எப்படி ஒரு அக்காங்கிறது மரியாதை கொடுத்து நடத்துவாளோ அதை மாதிரி நடத்துகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இப்படி ஒரு பிள்ளைகள்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ரவிக்கு. பணக்கார பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம குடும்பத்தை அனுசரித்து போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கும்போது ஒரு ஆஃபர் வருது. உடனே முத்து போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போகிறது யாருன்னு பார்த்தா அது கனடாவிலேருந்து இந்த மேடம் வந்திருக்கிறாங்க. ஜீவா மேடம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, கனடா போனேன், அங்கே வர்றது கொஞ்சம் விசா கிடைக்கல, தான் இப்போ வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. சரி ரைட்டு மேடம், என்ன மேடம் வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு இடம் ஒரு மைண்டு போட்டு போனோம்ல, அதை என்ன செய்ய எது செய்யணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அதான் யோசனையாக இருக்குது, அதுக்கு மெயின் ரோடாக இருக்குது, பேசாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி போடலாமா, இல்லை காலி மனையை வந்து இது கொடுப்பாங்களா, வாடகை கொடுப்பாங்களா, அது மாதிரி பண்ணலாமான்னு 2 யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் இடத்த பாருங்கள், இடத்த பார்த்து செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்த வந்து பாருங்கள், நான் இடத்த பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஏறி போகும்போதே காமிக்கிறாங்க. இதான் இடம், இந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது மேடம் இது மெயினாக தான் இருக்குது, இல்லை நீங்கள் கடை கட்டி போட்டிங்கன்னா பயங்கரமாக வருமானம் வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு இங்கே யாருமே இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தால், அவளுக்கு டபார்னு கல்யாணம் ஆகி அவள் வந்து அவளும் ஃபாரின் போயிட்டா, இவங்க பார்க்க ஆள் இல்லை, இப்போ நான் இதில் கட்டடம் கட்டி போட்டால் நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மேடம். நான் டிரைவர் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் டிரைவர் தான் இல்லைங்களே, நான் என்ன சொல்லுதேன், உங்களுக்கு கார் ஓட்டினா ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம் சில நாளைக்கு 5000 ஓடும், சில நேரம் வெறும் ரூ. இல்லாமல் கூட வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து, 5000 அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, ஒரு நாளைக்கு 2000 சம்பளம் உங்களுக்கு, சரிங்களா, நீங்கள் வந்து மேற்பார்வை மட்டும் பண்ணிக்கோங்க, கட்டடம் கட்டுறதுக்கு ஆளை கொண்டு விட்டுருங்க, சரிங்களா, ஆள் எல்லோரும் வந்துடுவாங்க, நீங்கள் மேற்பார்வை பண்ணிக்கோங்க, உடையில் வந்து பார்த்துக்கோங்க, ஆஃபர் வந்தால் உடையில் போய்ட்டு வாங்க, தப்பு இல்லை, ஆனால் தினம் 2000 சம்பளம், மாதம் 61000 சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் தந்துடுவேன்,
நீங்கள் இதை பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படி சொல்கிறீங்க? 1/2 மணி நேரம் ஆனாலும் உங்கள்கிட்டயே நான் வேலை பார்த்துட்டு வேணா மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, இந்த காம்ப்ளெக்ஸ் நல்லபடியாக கட்டணும். கட்டின பிறகு இதை மேனேஜ் பண்ணதுக்கு ஒரு மேனேஜர் வேணும். அந்த வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கட்டடம் கட்டுறது வரைக்கும் மாதம் 60,000 சம்பளம் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். காரை நம்ம கட்டடத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. ஆஃபர் வந்துச்சா போயிட்டு வாங்க. அங்கே கொத்தனாராக இருக்கட்டும், கான்ட்ராக்ட்காரங்களா இருக்கட்டும், எப்படி கட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு இதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறத நீங்கள் பேங்க்கில் எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் என்னையே சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்களை நம்பலாம். எத்தனை லட்ச ரூபா மட்டும் நான் கொடுத்தாலும் கணக்கு கரெக்டாக சொல்லுங்கள், நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு படிக்கலை அப்படிங்கிறாங்க. முத்து, உங்களுக்கு எழுத பிடிக்க தெரியும்ல, உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது, அது போதும் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம், நீ ரொம்ப நம்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நான் உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மேடத்தை கொண்டு எதை விட்டு போகிறாங்க. முத்து, நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மீனாட்ட இது நடந்தது சொல்கிறாங்க. இந்த கனடாவிலேருந்து ஜீவா மேடம் வந்தாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கட்டடம் கட்டலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. அதில் என்ன மேற்பார்வை பண்ணுக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே எப்போ அப்படி கார் எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, கார் ஆஃபரம் தான் போங்க, மற்றபடி அதை எப்படி கட்டடம் கட்டுதாங்க வைக்கணும்னு பாருங்கள், மாதம் 60,000 தந்துடுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ ரொம்ப சூப்பருங்க, அப்போ வந்து நம்ம சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு மாதம் 60,000 ஆனாலும் நம்மளுக்கு 4 மாதம் வேலை பார்த்தாலே நம்மளுக்கு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம், நீங்கள் சரின்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா உன்னையே கேட்காம சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நல்ல விஷயத்த சொன்னது தப்பு இல்லை அப்படிங்குவாங்க. அப்படிங்கும்போது ஸ்ருதி வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் விஜயா இல்லை. என்ன ஸ்ருதி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம், இந்த பிளான் முடிஞ்சோன்னு பேசலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்ல அதான் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்க. ஐயோ அதுக்குள்ளே மறைஞ்சிங்களா? கேமரா அப்படிங்கிறாங்க. கேமரா ஓ சரி அப்படிங்கிறாங்க. ரூமில் பூரா கேமரா வச்சிடுறாங்க. கேமரா வச்சுட்டு இருந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு பொழுது ஸ்ருதி ரவி எல்லாம் சாப்பிட்டு வந்து தூங்கிடுறாங்க. மீனாட்ட பேசாத மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. ரவியும் முத்துவும் மறைமுகமாகவே பேசுகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்ருதியையும் மீனாவையும் பிரித்தாச்சு. இப்போ இவங்க 2 பேரும் பேச மாட்றாங்க. முத்தையும் ரவியும் பிரித்தாச்சு. மற்றபடி இந்த முத்து இந்த வீட்டில் வந்து யாருக்கும் மரியாதை இல்லாமல் தான் இருக்கிறான். ஐயா அப்பா ஒரு ஆள் தான் பேசுகிறாரு. ஏன்னா அவர் பேச்சு பழக்கத்தையும் கட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் வீட்டு விட்டு அனுப்பி விட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்காங்க. உடனே மொட்டை மாடிக்கு போய் பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் அடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு யோசனை சொல்லு அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மீனாவையும் ஸ்ருதியும் பேச விடாமல் ஆக்கிட்டேன், நிரந்தரமாக பேசாமல் இருக்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டால் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு ஐடியா சொல்லலாம் தான் அவன்கிட்ட கேட்கேன் அப்படிங்கிறாங்க. எதையாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. எதையாவதுனா எதை பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா வந்து ஸ்ருதியோடைய நகையும் பொருளையுமா திருட்டி போயிருந்தா அவட்டா பேசாமல் இருக்க போகிறான்னு நிரந்தரமா அப்படிங்கிறாங்க. ஓ சூப்பர் ஐடியா தான் அப்படிங்க. என்ன சூப்பர் ஐடியாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சுன்னு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போகிறாங்க. இங்கே ஸ்ருதி வந்து கேமரா 4 பக்கத்துலேயும் ரூமுக்குள்ளே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது விஜயாவுக்கு தெரியல. சரி ரைட்டு, எல்லாருக்கும் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பூக்காரி மகனும் போயிட்டான். நம்ம வீட்டுக்காரர் வாக்கிங் போயிட்டார். வீட்டில் யாரும் இல்லை. இப்போ கதவை அடைச்சிட்டு இப்போ ஸ்ருதி ரூமில் வந்து நகையை எடுத்துக்கொண்டு மீனா கொத்தாப்பட்டியில் வச்சுருவோம், பீரோவில் கொண்டு வச்சிட்டோம்னா கடைசியில் நகையை கங்கலை வைக்கலன்னு ஸ்ருதி சொல்லும் போது சொல்லிடலாம். அப்படிங்கும்போது ஸ்ருதி ஒரு நகை போட மாட்டாளா பாருன்னு சொல்லிட்டு சரி நம்மளே கிளப்பி விட்டுலாம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே நகையெல்லாம் எடுக்கும்போது கேமராவில் ரொம்ப தெளிவாக பதிவாகுது. உடனே இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஸ்ருதி வந்து அன்றைக்கி ஈவினிங் வராங்க. வந்தோடனே கேமராவோட பதிவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் விஜயா நகை எடுத்திருக்காங்க. சரி ரைட்டு, ஆளை சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறி சிக்கிட்டு வண்டு அப்படின்ட்டு நம்ம கண்ணியில் விழுந்துட்டாப்புல ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. அங்கிள் என்னுடைய நகையை காங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, நகையை காங்கலையா அப்படிங்க. ஆமாம் நகையை காங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா உன் ரூமில் இருந்து மீனா தான் வந்தால் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி நீங்கள் தேவையில்லாமல் சொல்கிறீங்க, நான் எங்கே போனேன் அப்படின்னு. நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா தேவையில்லாமல் அந்த பிள்ளைய ஏதாவது மாட்டி விடுக்க வேலை வச்சுக்கிட்டாது. ஏற்கனவே அந்த 2 பிள்ளைகளும் பேசுறது பிடிக்காமல் அந்த 2 பிள்ளைகளும் பேசாமல் இருக்குது. இப்படி மறுபடியும் மீனா மேலே நீ அபாண்டமாக சொல்லுது, இது நல்லா இருக்காது, உனக்கு வாய் கூசலையா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் வாய் கூசலைங்க. ஸ்ருதி ரூம்லேருந்து வந்தா இப்போ அவள் நகையை காங்கலாங்க. எனக்கு டவுட் வந்து மீனா மேலே தான் இருக்குது. ஸ்ருதி இவள் தான் நகையை எடுத்துருக்கணும், வேணா அவள் உடம்பையில் வேணா நீ செக் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அதெல்லாம் மீனா எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற. இன்னும் நீ நம்புறியாம்மா
நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ போய் செக் பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. விஜயாவே வச்ச மாதிரி பீரோவை வந்து என்ன இருக்குது பாரு, என்ன பெட்டியில் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்து கொடுக்காங்க. என்ன விஜயா நீனே வச்ச மாதிரி எடுத்து கொடுக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே வைக்க போகிறேன், இது யார் பெட்டி, யாரோடைய பீரோ, 2 பீரோலையும் நான் எடுத்ததை சுருதி பார்த்தா, சுருதி பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு மேலே என்னமா வேணும், உங்கள் அம்மா சொல்லு சரியாக போச்சா, உங்கள்கிட்ட பழகினது பணத்துக்கும் நகைக்கும் தான். நீ நல்ல பேச்சு கொடுத்த, உங்கள்கிட்ட கேட்டு வாங்கலான்னு பார்த்தா முடியலை. இப்போ நீ இல்லாத நேரம் உன் நகையும் பணத்தையும் எடுத்து அவள் பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டா. இங்கேருந்து எடுத்து கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்க போகிறா, தான் நடக்க போகுது. இன்னும் எத்தனை பொருள் செய்ய போகிறாலோ தெரியல, இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி திருடுனாலும் அதுவும் தெரில. எல்லா பொருளும் இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் பார்க்குறேன், ரூமுக்குள்ளே கேமரா வச்சுருக்கேன் ஆண்டி, யார் வந்து எடுத்தா வச்சாலும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே திருதுன்னு முடிக்காங்க. என்னது ஒரு ரூமுக்குள்ளே கேமரா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி என் ரூமில் 4 கேமரா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, கேமரா இருக்குது நான் பார்த்ததே இல்லையா, சும்மா சொல்லாத சுருதி அப்படிங்கிறாங்க. 4 கேமரா இருக்குது ரவி, நான் அங்கங்கே வச்சுருக்கேன், இப்படிலாம் நடக்கணும்னு தெரியும் ரவி அப்படிங்கிறாங்க. அந்த கேமரா எடுத்து வராங்க, அதில் உள்ள பென்ட்ரைவ் எடுக்கிறாங்க, எடுத்து நேராக டிவியில் சொல்லி விடுறாங்க. இதில் யார் திருக்கானிப்புமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது விஜயா 4 பக்கம் பார்த்துட்டு திருன்னு பார்த்துட்டு நேராக சுருதி ரூமில் போய் நகை எடுக்கிறாங்க. எடுத்து அதை தன்னுடைய சேலையில் வச்சுக்கிறாங்க. சேலையில் வச்சு வெளில வர காட்சி அதில் அப்படியே இருக்குது. சுருதி ரூம் வாசல்லேருந்து இங்கே பார்த்துக்க வரைக்கும் மீனா பீரோவை பார்த்து போகிறதும் வியூ தெரியுது. இதை பார்த்தோன்னே அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கடுப்பில் பார்க்குறாங்க. இங்கே ரோகிணி ஆகா ஆண்டி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. விஜயா திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஆண்டி இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு மாதிரி நிற்கிறாங்க விஜயா. ஆண்டி இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், மீனா நகையே எடுத்து நீங்கள் அதை கவரிங்காக மாற்றி 4 பேரை குறை சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது என் நகையை எடுத்துக்கொண்டு மீனாவோட பெட்டிலேயோ மீனாவோட பீரோலையோ வைக்க மாட்டேங்கிறது வந்து எனக்கு அப்படியே கூட நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டி. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நான் பொறி போட்டு நீங்கள் மாட்டிட்டீங்க ஆண்டி, இதான் நடந்துச்சு. நான் கண்ணி போட்டதும் எங்கள் கண்ணி வருஷமாக மாட்டிக்கிடுச்சு. ஏன்னா நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு உறுதியாயிருச்சு. இப்போ போலீஸுக்கு போகலாமா ஆண்டி அப்படிங்கும்போது திருன்னு முழிக்காங்க. இல்லை ஆண்டி இதையும் எங்கள் அம்மாட்ட சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு நம்மளை. எங்க சாரிங்க அப்படின்னு. சாரியா, இந்த 2 பிள்ளைகளும் வாழ்நாளிலே பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்ண போனேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொன்னதுனால நானும் சுருதியும் சண்டையும் போடலை, ஒன்றும் போடலை, சும்மா நாங்கள் நடித்தேன் அத்தை. இந்த கேமரா வைக்கணும்னு சொல்லும் போது சுருதி எனக்கும் தெரியும் நீ இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சுருதி முன்னாடியே கணிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறது மாதிரி ஆள் இல்லத்தை, இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்தோமா தவிர்த்து தங்கச்சியாக சண்டை போடுறதுக்கு வரலத்த. அதனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி தான் அந்த அது பிளான் வந்து ஸ்லோனாக தான் மாறுமோ தவிர்த்து ஒரு நாளும் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட மாட்டோம். என்றைக்கும் சுருதியும் இந்த மீனாவும் அக்கா தங்கச்சியாக தான் அந்த வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி சொல்கிறாங்க, மீனா உங்களுக்கு அப்போ சுயநலம்னா ஒன்றுமே கிடையாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு சுயநலம் இருக்குது ரோகிணி, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் தான் எனக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி இந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தியில் நடக்காதுங்க ஆண்டி, உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல நடங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், என்னங்க அம்மா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன் ரவி, இது யாராவது எந்த வீட்லையாவது பெரியவங்க இப்படி செய்வாங்களா, திருட்டு வேலை செய்வாங்களா, ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி செய்கிறாங்க. மீனா நகையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த நகை வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னுமே இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. சரியா ரவி, இன்னும் நம்ம ரூம்பை விட்டு வெளில போகிற மாதிரி இருந்தால் ரூம்பை பூட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, நீ சொல்லுறது சரிதான், ரூமை போட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாகுது. சார் இந்த சுருதி வந்து கேமரா வச்சுருக்கிறது தெரியாமலாம் நம்ம வந்து எல்லா நகையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.